ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈவினிங் டைம் அடிக்கலாம் அப்பான்ற பர்சன் அவங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க. ஸோ அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன இருக்கும், ஸோ அவங்க என்னென்ன விஷயங்கள் திங்க் பண்ணியிருப்பாங்க, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Page of Pentacles, okay. Ace of Wands, Ace of Pentacles, Death. Okay. Eight of Swords, Five of Pentacles, Five of Cups, Justice, Ten of Cups, Queen of Swords. Okay. Four of Cups, Queen of Wands. So bottom of the deck, the Moon. Four of Swords, Star, Hermit, Eight of Swords, Judgment, Knight of Pentacles, Four of Cups, okay, King of Pentacles, Eight of Cups, Three of Wands, Seven of Pentacles, Eight of Wands. Nine of Cups. ஓகே. ஸோ இப்போ நம்ம வீட்டில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஈவினிங் டைமில் அவங்க கரண்ட் சுச்சுவேஷன்ஸ், தென் அவங்களோட தாட்ஸ் என்னவாக இருக்கும், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ப்ரோசைஸ் ரீடிங் கிடையாது, இது ஒரு ஜெனரல் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றது ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போதும். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி மேபி செப்டம்பர் மந்தாக இருக்கலாம், இல்லைங்க ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி 1 year 1 month ஆகிருக்கலாம். அப்படி இல்லைங்க ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி உங்களுக்குள்ள 5 months போயிருக்கலாம், இல்லைங்க 4 months போயிருக்கலாம். டோட்லி கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டு இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்க போஸ்ட்டுக்கிட்ட உங்களுக்கு கம்யூனிகேஷன் இல்லை. ஓகே, மேபி காண்டாக்டில் இருக்கலாம், பட் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற லெவலுக்கு உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் கரண்ட் சுச்சுவேஷன் இல்லை, அதை நம்ம கரெக்டாக சொல்லலாம். ஓகே ஓகே ஸோ நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற பர்சன், ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜீவிக்கிற ஒரு பர்சன், ஃபேமிலிக்காகவே வாழக்கூடிய ஒரு பர்சன் கூட நம்ம சொல்லிக்கலாம். ரொம்ப லாயலான ஒரு பர்சன், அவ்வளோ சீக்கிரமாக யாருக்குமே ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி இவங்க கிட்டது வருது அப்படின்னா அதை நம்ம ட்ரஸ்ட்டு பண்ணலாம். அது எந்த சுச்சுவேஷனையும் காப்பாற்றக்கூடிய ஒரு பர்சன் கூட தான் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ நமக்கு இந்த கார்டோட ஒரு வைப்ஸ் வச்சு நமக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சன் ரொம்ப லாயலான ஒரு பர்சன். ஓகே, இந்த ஒரு போஸ்ட் நம்ம ட்ரஸ்ட்டு பண்ணலாம். பட் இந்த வீடியோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுன்னு நமக்கு தெரியல. பட் நமக்கு கார்டோட எனர்ஜியில் வச்சு பார்க்குற டைமில் இந்த ஒரு பர்சன் பயங்கர லாயலான ஒரு பர்சன். ஒருத்தவங்களுக்கு ஸ்நேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த சுச்சுவேஷன்லையும் எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் வரட்டும், இல்லைங்க உலகனகே கண்ணுக்கு முன்னே வந்தால் கூட அவங்க வந்து அந்த
ஸ்டெபிலிட்டி கொடுத்த ஒரு பர்சனுக்காக ட்ரூவாக நிற்கக்கூடிய ஒரு பர்சன் கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். பட் கரண்ட் சிச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிட்டு ஓகே, ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டு ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு ஒன்றும் இல்லை, உங்களுக்குள்ள கான்டாக்டோ கம்யூனிகேஷனோ எதுவும் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, எனக்கு என்ன தோணுன்னா கடைசியாக உங்களுக்கும் இந்த ஒரு பர்சனுக்கு ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்துட்டு மேபி. ஓகே, ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட் நடந்துட்டு அந்த கான்ஃப்ளிக்ட் இந்த பர்சன் இந்த கான்ஃப்ளிக்ட்டில் ஸ்டக் ஆகிட்டு மேபி லாஸ்ட்டாக உங்களுக்கும் அவங்களுக்கு ஏதாவது செப்பரேஷன் ஆகிருக்கலாம். ஸோ அந்த ஒரு செப்பரேஷனில் 2 பேரும் தேவையில்லாத ஏதாவது வார்த்தைகள் விட்டுருக்கலாம், இல்லைங்கி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து முடிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் இந்த ஒரு பர்சனோட மைண்டில் உண்டு. ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயத்தை இவரோட மைண்டுக்குள்ளே வச்சுட்டு அந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா கடைசி நீங்கள் ஏதாவது வார்த்தைகளை விட்டுருக்கலாம். ஓகே, அந்த ஒரு விஷயத்த மைண்டுக்குள்ளே வச்சுட்டு இவர் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதும் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு பிஹேவ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்னால தான் லாஸ்ட்டாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு அது இந்த பர்சனை பயங்கரமாக ஹர்ட் ஆக்கிட்டோம், இல்லைங்க நீங்கள் இந்த ஒரு பர்சனை சைலண்ட் ஆக்கிட்டோம்னு நம்ம சொல்லலாம். ஓகே, தென் மேபி எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு இது ஒரு லாங் டெஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, தென் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் வீடியோ பார்க்குறவங்க இந்த பர்சனை நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டுல இவரை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு ஏன்னா இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு வேணும், இவரை ஒருபோதும் நீங்கள் வேண்டான்னு சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் இங்கே கிடையாது, உங்களுக்கு வேணும். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் ஹைட் பண்ணுறீங்க, நீங்கள் அதை ஓப்பனாக ஷேர் பண்ண நம்ம சொல்லலாம். ஓகே, ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு பர்சன் வேணும். உங்களுக்கு நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே நம்ம ரீடிங் பார்க்க டைம் நம்ம என்ன சொன்னோம், லாயலான ஒரு பர்சன் நம்ம சொன்னோம். அப்போ இந்த ஒரு பர்சனோட இன்னர் டீப் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு ஸோ உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் லைஃப் லாங் வேணும், இந்த ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஒரு ஃபேமிலி லைஃப் கொண்டு போகணும், அது உங்களோட ட்ரீமாக இருக்கலாம். பட் இந்த பர்சன் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டுல ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு பட் ஸ்நேகத்தையும் ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் நீங்கள் எதே கரண்ட் சுச்சுவேஷனில் ஷேர் பண்ணிட்டு இல்லை, எல்லாத்தையும் நீங்கள் ஹைட் பண்ணிட்டு ஒரு ஹெல்த்தி பவுண்டரி செட் பண்ணிட்டு எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னைக்கு நீ கொடுக்குறியோ அன்றைக்கி நான் என்னோடய ஸ்நேகத்தை காட்டுறேன், அது வரைக்கும் என்னோடய ஸ்நேகம் என்னோடய ஃபீலிங்ஸ் என்னோட எமோஷன் என்னோடய இருக்கட்டும். என்றைக்கு எனக்கான ஒரு வேல்யூ என்றைக்கு எனக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் நீ எனக்கு கொடுக்குறியோ அன்றைக்கி என்னோடய ஸ்நேகத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அது வரைக்கும் நீ எந்த மாதிரி இருக்கிறியோ அந்த மாதிரி தான் நான் இருப்பேன். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வந்து இந்த பர்சனுக்கு ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவரோட பார்வையில் நீங்கள் இந்த பர்சனுக்கு அவைலபிள் இல்லாத மாதிரியும் இம்பார்ட்டன்ஸ் இல்லாத இந்த பர்சனுக்கு நீங்கள் என்ன ஸ்நேகம் இல்லாத மாதிரியும் ரூடாக பிஹேவ் பண்ணிங்க நம்ம சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஒரு பர்சன் மேலே லாஸ்ட்டாக நடந்த கான்ஃப்ளிக்ட்னால உங்களுக்கு இவர் மூவ் ஆன் ஆகிட்டு போன ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு கோவம் இருக்கலாம். ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ரூடாக நிற்கிறீங்க, எனக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் எனக்கான ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் எனக்கான ஒரு வேல்யூ என்றைக்கு வாங்கிட்டது வருதோ அன்றைக்கி நான் உனக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், அது வரைக்கும் நீ கிட்டது ஸ்நேகத்தை எதிர்பார்க்க முடியாது. ஒரு கரெக்டான ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு நீங்கள் பிஹேவ் பண்ணிங்க நம்ம சொல்லலாம். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் கோயின் வித் ப்ளோ சுச்சுவேஷன் நீங்கள் போயிட்டு ஏன்னா ஆப்போசிட் இருக்கிற போஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு கான்டாக்டோ கம்யூனிகேஷன் இவர் எதுவும் பண்ணிட்டுல பட் உங்களுக்கு இது ஒரு போஸ்ட் கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகணும், ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு வேணும் கரண்ட் சுச்சுவேஷனில். ஏன்னா இந்த ஒரு போஸ்ட்டை ஒருபோது நீங்கள் விட்டுட்டு ஓடணும்னு நினச்சிட்டு இல்லை, இவருக்கு லாஸ்ட் வரைக்கும் இவர் உங்கள் லைஃப்பில் வேணும். அப்போ இவர் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது இவர் பவுண்டரி செட் பண்ணது உங்களுக்கு எந்த இஷ்டமும் இல்லை. ஸோ அப்போ இவர்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு வேணும். ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் கோயின் வித் ப்ளோ சுச்சுவேஷன் நீங்கள் போயிட்டு கட்டாய கம்யூனிகேஷன் வரும், உங்களுக்கு ட்ரஸ்ட் உண்டு, கட்டாய கம்யூனிகேஷன் நமக்கு வரும். திங்க் பாசிட்டிவாக நம்ம இருப்போம், பயங்கர பீஸாக இருப்போம். பட் கோயின் வித் ப்ளோ சுச்சுவேஷன் நம்ம போவோம், சுச்சுவேஷன் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நெளிஞ்சு போகலாம், நம்ம கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் கம்யூனிகேஷன் உங்களுக்கு வேணும். அப்போ உங்களுக்கு மனசிலாகிட்டு கம்யூனிகேஷன் வேணும்னு சொல்லிட்டு கம்யூனிகேஷனே நான் எதிர்பார்த்துட்டு இருந்தால் கம்யூனிகேஷன் கட்டாயம் வரப்போகிறது கிடையாது. நம்ம கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி ஹாப்பியாக இருப்போம், கம்யூனிகேஷன் கட்டாயம் வரும், உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் கோயின் வித் ப்ளோ சுச்சுவேஷனில் போயிட்டுருக்குறீங்க, பயங்கர பாசிட்டிவ் ஆகிட்டு பயங்கர பீஸ் ஆகிட்டு யூனிவர்ஸ் கூட ஒவ்வொரு அட்டாச்ட் ஆகிட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்தை அட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய கழிவு உங்களுக்கு உண்டு, அதுக்கான ஒரு ட்ரஸ்ட் உண்டு. எனக்கு என்ன தேவை அதை என்னால் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கழிவு எனக்கு உண்டு. கம்யூனிகேஷன் கட்டாயம் உங்களுக்கு வரும், 110% உங்களுக்கு ட்ரஸ்ட் உண்டு. ஓகே, பட் நம்ம கோயின் வித் ப்ளோ சுச்சுவேஷனில் போவோம். இப்போ ஒரு பர்சனை கம்யூனிகேஷன் வேணும்னு சொல்லிட்டு ஓடி போய் புஷ் பண்ணனாலேயோ கட்டாயப்படுத்துறதுனாலையோ இங்கே நமக்கு எதுவுமே சாத்தியம் இல்லை. ஃப்ரீயாக விடுவோம், நம்ம ஹாப்பியாக இருப்போம், கட்டாயம் கம்யூனிகேஷன் வரும், உங்களுக்கு ட்ரஸ்ட் உண்டு. ஸோ அந்த ஒரு வைப்ரேஷனோடு நீங்கள் உங்கள் லைஃப்பில் முன்னோட்டு போயிட்டுருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். ஓகே, தென் ஈவினிங் டைம் வந்து ஒரு பர்சனோட மைண்டில் என்ன தாட்ஸ் ஓடிட்டு இருக்கும், ஸோ அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணிக்கலாம் நம்ம பார்க்கலாம். ஓகே,
ஓகே. ஓப்பனா சொல்ல போயாச்சுன்னா, இவரு ஈவினிங் டைம்ல ஒரு திங்க் பண்ற விஷயம் என்னன்னா, இவரு வந்து ஆக்சுவலி இவரோட ஃபீலிங்ஸா இருக்கட்டும், எமோஷன்ஸா இருக்கட்டும், ஆசையா இருக்கட்டும், இவரு எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டுண்டு. மேபி உங்களுக்கு தோணலாம், மேபி எல்லாருக்கும் இல்ல, ஒரு சிலருக்கு மேபி ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆனவங்க, இன்னர் ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும். நீங்க 110% நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுவீங்க. மத்தவங்க வீடியோ பார்க்குறவங்க நினைக்கலாம், அந்த உட்கார்ற சிச்சுவேஷன், அந்த செப்பரேஷன், அந்த ஒரு பெர்சன் என்ன மறந்துட்டு உண்டு, இல்லைங்க எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டல்ல, இல்லைங்க வேறு யாராவது என்ட்ரு ஆகிட்டு நீங்கள் ராங்காக நினைக்கலாம். பட் அப்படி கிடையாது. இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு ரோகார்ட் சுச்சுவேஷன், இந்த ஒரு செப்பரேஷன், இவருக்கு ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு, எல்லாம் இவர் ஹைட் பண்ணுறாரு. என்ன கேட்டிங்கன்னா, இவருக்கு லைஃப்பில் எல்லாமே உண்டு, ஒரு குறையும் இல்லாத ஒரு பர்சன். இவர் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ஆப்ஷன்ஸ் எல்லாமே இவருக்கு உண்டு, ஒரு குறவு இல்லை. பட் இவர் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை. இவருக்கு ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் ஃபீல் வந்துட்டு ஏதோ என் லைஃப்பில் நான் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், இல்லைங்கி நம்ம சம்டைம்ஸ் சொல்லுவோம்ல, நான் கம்ப்ளீட் ஆகிட்டில்ல, எனக்கு ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டு உண்டு, என் லைஃப்பில் இந்த ஒரு விஷயம் எனக்கு வேணும், ஏதோ ஒன்று எங்கள் லைஃப்பில் வரும்போது நான் கம்ப்ளீட் ஆவேன், இல்லைங்க எனக்கு எங்கே போனாலும் எனக்கு ஏதோ ஒன்று பறி கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும், இல்லைங்க ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் என் லைஃப்பில், அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நமக்கு. சம்டைம் நமக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு பர்சனுக்கு அந்த ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ இவர் டோட்லி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் 9 ஆஃப் கப்ஸ். ஓகே, 10 ஆஃப் கப்ஸ் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், நம்ம கம்ப்ளீஷன் நம்ம சொல்லலாம். 9 ஆஃப் கப்ஸ் சொல்லும்போது இவருக்கு லைஃப்பில் மேபி இந்த பர்சன் எதிர்பார்க்குற ஒரு ஸ்நேகம் இவருக்கு ஃபேமிலியிலேருந்து கிட்டிகிட்டு இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைங்க இவருக்கு நல்ல கெரியர், ஃபினான்ஷியல் அபுடன்ஸ் எல்லாமே உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் இவருக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டு உண்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது உங்களோட ஸ்நேகமாக இருக்கலாம். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இல்லாதனால இவர் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை. அந்த ஒரு விஷயம் இவருக்கு, அந்த ஒரு ரியலைசேஷன் இவருக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். பட் தெரிஞ்சும் இந்த ஒரு பர்சன் தன்னோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாத்தையும் இவரே ஹைட் பண்ணிட்டு உண்டு. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பயங்கர சூஸியான ஒரு பர்சன் ஆகும். பயங்கர சூஸியான ஒரு பர்சன். இந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்னா ஸ்டார்டிங்லேயும் நம்ம சொன்ன மாதிரி ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், ட்ரெடிஷ்னல் பர்சன். இந்த ஒரு பர்சன் என்னன்னா, தனக்கு இப்போ நான் என் லைஃப்பில் ஒரு ஆப்ஷன்ஸை கொண்டு வரேன் அப்படின்னா, இல்லைங்க நான் ஒரு பர்சனை என் லைஃப்பில் அக்செப்ட் பண்ண அப்படின்னா, அது எனக்கும் மட்டும் பிடிச்சா போதாது, என் ஃபேமிலிக்கும் பிடிக்கணும். ஓகே, எல்லாருக்கும் இப்போ நான் ஒருத்தவங்களை லைஃப்பில் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அது எல்லாருக்கும் பிடிச்சி எல்லாரோட சம்மதத்தோடு எனக்கு அது கிடைக்கும் போது அது எனக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, அவ்வளோவா சீக்கிரமாக கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி இந்த ஒரு பர்சன் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து ட்ரஸ்டட், நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம் அந்த ஒரு பர்சன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, இன்னொரு விஷயம்னா கரண்ட் சுச்சுவேஷனில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை. இவருக்கு இப்போ என்ன சொல்கிறது, கமிட்மெண்ட் ஒரு விஷயம் இப்போ இவர் கொடுக்கறதுக்கு ஆள் ரெடி கிடையாது. ஓகே, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஆக்சுவலி தெரியும், இந்த ஒரு பர்சனுக்கு தெரியும் நமக்கு இந்த ஒரு பர்சன் இல்லாதனால தான் நமக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் உண்டு, நம்ம வந்து கம்ப்ளீட் ஆகிட்டுலாம் இவருக்கு எல்லாம் தெரியும். பட் இருந்தும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இவர் கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு பர்சன் சொல்ல முடியாது. கட்டாயம் இவருக்கு ஆப்ஷன் உண்டு. ஸ்டார் கார்டு நமக்கு வந்துட்டு உண்டு. ஓகே, ஸ்டார் கார்டு வந்துட்டு உண்டு. ஆப்ஷன்ஸ் இவருக்கு உண்டு. பட் எந்த ஒரு ஆப்ஷன் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கோ, இல்லைங்க ஆப்ஷனுக்கு பின்னாடி போகிறதுக்கோ, இல்லைங்க ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கோ, இல்லைங்க உங்களை சூஸ் பண்ணுறதுக்கோ கரண்ட் சுச்சுவேஷனில் ஆள் டோட்லி ரெடி இல்லை. கரண்ட் சுச்சுவேஷனில் அவரோட லைஃப்பில் டோட்லி பீஸ் இல்லை. ஆப்ஷன்ஸ் ஒரு பக்கம் நீங்கள், ஒரு பக்கம் ஆப்ஷன்ஸ் உண்டு. மேபி ஃபேமிலியாக இருக்கலாம், ஆப்ஷன்ஸ் உண்டு இவருக்கு. பட் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த ஆப்ஷன்லேயும் ஹாப்பி இல்லை. ஓகே, ஏன்னா அவருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அவருக்கு ஆப்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட், ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டனா, லவ் இம்பார்ட்டனா, ஃபேமிலி இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டால் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு என்ன தேவைன்னா பீஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகு இவருக்கு ஒரு பீஸ் இல்லை. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம என்ன சொன்னோம், ஆக்சுவலி இவருக்கு 10 ஆஃப் கப்ஸ் தான். 10 ஆஃப் கப்ஸ் சொல்லும்போது ஒரு கம்ப்ளீஷன் ஆகும். இவருக்கு இந்த ஒரு மேபி ரிலேஷன்ஷிப் உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கிறது வரைக்கும் இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு மேபி அப்போ இவருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்போட ஒர்த்து மனசாகாமல் இருக்கலாம். பட் ரிலேஷன்ஷிப் இவரை விட்டு போன பிறகு, ரிலேஷன்ஷிப் டெத் ஆன பிறகு இந்த ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில், இல்லைங்க இந்த ஒரு நோ கவுண்ட் சுச்சுவேஷனில் தான் இவருக்கு ஒரு 9 ஆஃப் கப்ஸ் ஃபீல் ஆகிட்டு உண்டு. நம்ம எதையோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோம், நம்ம லைஃப்பில் ஏதோ ஒன்று நம்ம ஏதோ ஒரு சந்தோஷத்தை மிஸ் பண்ணிட்டோம், எதையோ ஒன்று இழந்துட்டோம். அவருக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன பிறகு தான் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால் ஆள் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஆப்ஷன்ஸும் உண்டு. ஒரு பக்கம் நீங்கள் இல்லாத பிறகு இந்த ஒரு பர்சன் எதையோ மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டு. அப்போ நான் இப்போ எதுக்கு என் லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஆப்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா, இல்லைங்க இந்த ஒரு போஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா, இவர் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகும்.
ஒரு டைம் இது ஓகேன்னு தோணும், ஒரு டைம் அதுவும் ஓகேன்னு தோணும். ஸோ எல்லாத்தையும் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி லாஸ்ட் ஒரு மைண்ட் செட்டில் முடிவெடுக்கிறது எனக்கு இப்போ ஒன்றும் வேண்டாம், எனக்கு நிம்மதியில் ஒரு விஷயம் கிடைச்சா போதும், இல்லைங்க எனக்கு ஒரு பீஸ் கிடைச்சா போதும். ஓகே, அந்த சுச்சுவேஷனில் ஆயிட்டுன்னு நம்ம சொல்லலாம். இல்லை எல்லாருக்குள்ள ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம், மேபி எல்லாருக்கும் சொல்ல முடியாது. சில சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்து குழந்தை குட்டிங்களாம் ஆன பிறகு இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலினால அவங்களுக்கும் செப்பரேஷன் ஆகிருக்கலாம், டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எங்கே ஓவர் திங்கிங் பண்ணுறது, இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, இது நடந்தால் என்ன ஆகும் அது நடந்தால் என்ன ஆகும், ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுற கேரக்டர். ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் ஜீவிக்கிற ஒரு கேரக்டர் ஒரு கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் திங்க் பண்ணுற ஒரு விஷயம் கேரக்டர். கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம சொன்ன மாதிரி இப்போ இந்த ஈவினிங் டைம் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா, ஸ்நேகம் வேணுமா, ஃபேமிலி வேணுமா கேட்டால் ஒன்றும் வேண்டாம், எனக்கு பீஸ் போதும். அவனோட மைண்ட் செட்டில் இப்போ இவர் ஈவினிங் டைம் இவர் என்ன திங்க் பண்ணுறோம்னா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் குறைச்சி நாளைக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், எந்த ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், நம்ம குறைச்சி நாளைக்கு நம்ம கெரியரில் சக்ஸஸ் பண்ணுவோம். இல்லைங்க நம்ம ஏன்னா இவருக்கு இப்போது ரிலேஷன்ஷிப்பை நினச்சாலே இவருக்கு இது வேணுமா அது வேணுமான்னு திங்க் பண்ணி அதுவான்னு திங்க் பண்ணி லாஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிறது, டிப்ரெஷன் ஆகிறது, ஓவர் திங்கிங் பண்ணுறது, லாஸ்ட்டு பீஸ் இல்லாமல் ஆகிறது. ஸோ அதனால் எனக்கு இப்போ இவருக்கு இப்போ ஹாப்பினஸ், இவருக்கு இப்போ சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுது. மேபி இந்த பர்சன் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் கேரியரில். ஆக்சுவலி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் கேரியரில் ஃபோக்கஸ், அதில் தான் மேபி சில பர்சன்ஸுக்கு நல்லா சம்பாதிச்சு கையில் காசு வரக்கூடிய டைமில் ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் ஆகும். ஸோ அதுதான் இவருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஹாப்பினஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ இவர் ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிட்டு உண்டு. இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆன பிறகு ஒரு கிளாரிட்டி. ஸோ இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வாரது இந்த ஒரு போஸ்டோட ஆப்ஷன்ஸ் ஆகும். இவருக்கு கட்டாயம் ஆப்ஷன்ஸ் உண்டு. இந்த ஒரு போர்ஷன் இப்போ ஈவினிங் டைமில் என்ன திங்க் பண்ணிட்டு உண்டுன்னா, மேபி இவருக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவர் ரொம்ப ஜூஸியான ஒரு போர்ஷனாக இருக்கும். இவருக்கு கையில் இப்போ ஒரு 5 ஆப்ஷன்ஸை கொண்டு கொடுத்தாச்சுன்னா ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி அந்த 5ல் எது பெஸ்ட்டு அதை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இந்த ஒரு போர்ஸோட கேரக்டர். ஓகே, அப்போ இவர் இந்த ஈவினிங் டைமில் திங்க் பண்ணணும். நம்ம பலப்போ நம்ம நிறைய டைம் வந்து நம்ம ஒரு பர்சன் நமக்காக அவைலபிளாக இருக்கிறாங்க, நமக்காக ஸ்நேகம் கொடுக்குறாங்க, நமக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, கேரிங் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. பட் அதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எல்லா ஆப்ஷன்ஸ் கூட நமக்கு பல தடவை கம்பேர் பண்ணிட்டு உண்டு. இன்றைக்கி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் நிற்குது, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் நிற்குது, இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ இல்லை, நான் இன்றைக்கி ஒரு 9 ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் அப்படி நிற்கிறேன், ஒரு கம்ப்ளீட் ஆகாமல் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகாமல் நான் இன்றைக்கி நிற்கிறேன். அதுக்கான காரணம் நான் தான். ஏன்னா நான் என்னோடய ஆப்ஷனை வச்சு இந்த ஒரு போஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடல. பலபோது இந்த ஒரு போஸ்ட் எனக்கு ஸ்நேகம் கொடுக்குற டைம் நான் ஆப்ஷன் கூட கம்பேர் பண்ணிட்டு உண்டு. ஸோ எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் எனக்கு ஆப்ஷன் இருக்குது, பட் ஹாப்பினஸ் இல்லை, பீஸ் இல்லை, நான் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை. அப்போ இன்றைக்கி நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் என்னால் தான் டெத் ஆகி போச்சு, இல்லைங்க இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனை கொண்டு வந்து விட்டுருக்கு. அதுக்கு முழுக்க காரணம் ஏன்னா பலபோது நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போகுதுன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் டைமில் நம்ம ஆக்ஷன் எடுக்க வேண்டிய டைமில் போய் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். பட் இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் ஆக்ஷன் எடுத்து ஒரு யூஸும் இல்லை. ஏன்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சன் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. அவங்க நம்ம கொஞ்சம் கூட நம்மளை வந்து முன்னாடி நம்மளை கேர் பண்ணிட்டு உண்டு. பட் இப்போது அவங்களோட பார்வையில் அவங்களோட நடத்தையில் அவங்க நம்மளை கேர் பண்ணிக்கிற மாதிரியோ இல்லைன்னா நமக்காக அவைலபிளாக இருக்கிற மாதிரியோ ஒன்று இவங்க காட்டிக்கல. நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிற டைமில் நம்ம ஓடி போய் ஆக்ஷன் எடுத்தோம் அப்படின்னு எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம சேஃப்டி பண்ணிக்கலாம். பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. அவங்க நம்மக்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. நம்ம போனால் கட்டாயம் நம்மளை வந்து இக்னோர் பண்ணுவாங்க. நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடும். நம்மளை ஒருத்தவங்க அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஃபார் நான் இன்றைக்கி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் என்ட்ரு ஆகுறேன் அப்படின்னா இந்த ஒரு பர்சன் அதை என்ன அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது என்ன ஹர்ட் ஆகும், என்ன டவுன் ஆகும். நான் அதை நினச்சி நான் ஓவர் திங்கிங் பண்ணி நான் டவுன் ஆகிடுவேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என் லைஃப்பில் வரக்கூடாது. அப்போ இன்றைக்கி இந்த ஒரு ஈவினிங் டைமில் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை நஷ்டப்படுத்தி கழிஞ்சது நான் தான். இந்த ரிலேஷன்ஷிப் நான் பல தடவை ஆப்ஷன்ஸ் கூட கம்பேர் பண்ணி இந்த ஒரு போஸ்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் நஷ்டப்படுத்தி கழிஞ்சிட்டு என்னால் இந்த ரிலேஷன்ஷிப் என் கையை விட்டு போச்சு. இனிமேல் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணி நோ யூஸ். நான் ஒர்க் பண்ண வேண்டிய டைமில் நான் ஒர்க் பண்ணியிருக்கணும். இனி நான் ஒர்க் பண்ணாலும் ஹோப் கிடையாது. இவர் ஏதோ ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை தான் நான் நினச்சி ஓவர் திங்கி நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டு இந்த பர்சனை ஹர்ட் ஆக்கிட்டு கஷ்டப்படுத்திட்டு நான் இனி எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை எனக்கு கையை விட்டு போச்சு, நான் இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் உண்டா இல்லையா நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி பயங்கர சேட் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம், டிப்ரெஷன் ஆகிட்டுன்னு சொல்லலாம். ஆப்ஷன்னால இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஆப்ஷன்ஸ் எனக்கு இருக்க போய் மேபி இவர் ஸ்டாராக இருக்கலாம். ஓகே, இவர் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எல்லா அபுண்டன்ஸ் உள்ள ஒரு போர்ஸ் ஸ்டாராக இருக்கிறனால ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால இவர் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டில்ல.
அப்போ எனக்கு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆக்கிட்டு போனது இவர் தான். டெத் ஆகி போன பிறகு ஆப்ஷனுக்கு சூஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் பின்னாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் அவனும் ரெடி கிடையாது. ஏன்னா அதில் ஒன்றும் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகு இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகு ஹாப்பியாக இருந்தாங்கன்னா கட்டாயம் சூஸ் பண்ணி வைப்பாங்க. பட் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகு ஆளுக்கு ஏதோ ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன், மிஸ்ஸிங் ஃபீல் வந்துட்டு உண்டு. பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும் உங்களுக்கு. இப்போ கரண்ட் முன்னாடி ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி எதிர்பார்த்தீங்க, இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு இவருக்கு ரெடி ஆகிட்டு உண்டு. ஏன்னா அதுக்கான ஒரு காரணம் உங்களோட வைப்ரேஷன். நீங்கள் ஹை வைப்ரேஷன் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு இல்லை கரண்ட் சுச்சுவேஷனில். கோயின் வித் ப்ளோ சுச்சுவேஷனில் போயிட்டுருங்க. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப்பை அடித்து பிடிச்சி ஓகே இன்றைக்கி இதுதான் இருக்கா, ஓகே இன்றைக்கான சுச்சுவேஷன் நம்ம அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த ஒரு வைப்ரேஷன் இவரை பயங்கரமாக நம்ம அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லலாம். இவர் இப்போ கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியானு, பட் இவருக்கு பயம் உண்டு. ஓகே என்ன பயம் அப்படின்னா, நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இவருக்கு ஆக்சுவலி இவர் ஹையாக நினைக்கிறார். இவர் ஒரு பெரிய பவராக நினைக்கிறார். இவர் யாருக்கு முன்னாடி தோற்று போகிறது விரும்பாத ஒரு கேரக்டர் ஆகும். அப்போ இவர் ஏன்னா இவருக்கு தெரியும்ல இவருக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு இந்த ரிலேஷன்ஷிப்பில், என்னெல்லாம் தப்பு பண்ணிட்டோம். இவருக்கு அது மிஸ்டேக் உள்ள ரிக்ரெஷன் உண்டு. எஸ் நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நான் ஜஸ்ட் இன்ஜஸ்டிஸாக நான் பிஹேவ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ஒரு பர்சன் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்காங்க, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், என்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் நான் தான். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்க ரெடியாக இருக்கேன், பட் ஃபியர் உண்டு. ஓகே அதனால் நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்த அந்த கமிட்மெண்ட் அவங்க வாங்காமல் போயிட்டு நான் என்ன பண்ணுவேன். ஸோ அதனால் ஆள் ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்கல்ல, போகக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது, கால் பண்ணக்கூடாது. போனால் நம்ம ஹர்ட் ஆகும், போனால் நம்ம டவுன் ஆகும். நம்ம ஆல்ரெடி நம்ம டவுனாக இருக்கோம், ஆல்ரெடி நம்ம சேடாக இருக்கும், ஆல்ரெடி நம்ம டிப்ரெஷனாக இருக்கும். நம்ம போனால் இன்னும் நம்மளை வந்து டவுன் ஆக்கிடுவாங்க. அப்புறம் நமக்கு தான் லைஃப் லாங் பெயினாக இருக்கும். ஸோ ஆள் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா, கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் இந்த இவருக்கு ட்ரீம் என்ன அப்படி கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும், இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஒரு ஹாப்பினஸோட ஒரு போகணும். ஏன்னா எனக்கு இந்த ஒரு பர்சன் இருக்கும்போது எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த யூனிவர்ஸ் கிட்ட பயங்கரமாக அந்த ஒரு பர்சன் ப்ரேயர் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே எனக்கு ஏதாவது ஒரு மிராக்கிள் மேஜிக்கல் நடந்து ஆப்போசிட் இருக்கிற பர்சனே ஒன்று என்ன காண்டாக்ட் பண்ண கொள்ளலாம். இவர் ஈவினிங் டைமில் திங்க் பண்ண விஷயம் என்னென்னா, ஆக்சுவலி நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் உண்டு, பட் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நீ உனக்கு நான் இம்பார்ட்டன்ட், நீ எனக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணு, நீங்கள் இந்த சுச்சுவேஷன் நிற்கிறீங்க. பட் இவர் என்னென்னா ஏதாவது யூனிவர்ஸ் கிட்ட பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுங்க, ஏதாவது ஒரு மேஜிக்கல் ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்து ஒன்று இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்காது. பயங்கரமாக யூனிவர்ஸ் கிட்ட ஒரு பர்சன் ப்ரேயர் பண்ணுறாங்க. நமக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்து மேபி நீங்களும் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம், ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனும் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பர்சன் ஃபேமிலி கூட இவர் இருந்தாலும் ஹாப்பினஸ் ஒன்றும் இல்லை. இவரை இமோஷனலி கம்ப்ளீட் பண்ணதுக்கு இவரை சுற்றி 1000 பேர் இருக்கலாம், பட் இவருக்கு யாருமே இல்லை கரண்ட் சுச்சுவேஷனில். எல்லாம் உண்டு, பட் என்ன எமோஷ்னலி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இல்லைங்க, எமோஷ்னலி என்ன ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு இல்லைங்க, எமோஷ்னலி என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஜஸ்டிஸ் கொடுக்கணும் இந்த டிசைர் உண்டு, பட் நான் சொன்ன மாதிரி பயம் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் பண்ணிவிட்டு ஆளை போகக்கூடாது போனால் நம்ம ஹர்ட் ஆகும், போனால் நம்ம டவுன் ஆகும். ஆளே ஸ்டக் ஆகி ஓவர் திங்கிங் பண்ணி நான் ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் நம்ம சொல்லிட்டு ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டர். ஆளை பயங்கரமாக ஓவர் திங்கிங் பண்ணி ஆள் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கோ இல்லைங்க ஆள் ஒரு மெசேஜ் பண்ணுறது ஆளை ஸ்டக் ஆகுறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே பட் என்ன நமக்கு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். இவர்கிட்ட நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டோ இல்லைங்க ஒரு ஸ்டெபிலிட்டியோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயம் நமக்கு டைம் எடுத்துக்கும். ஏன்னா இந்த ஒரு பர்சனோட லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷனும் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா இவர் வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இந்த விஷயம் நான் இப்போ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன் இல்லைங்க நான் ஒரு ஸ்டெப் எடுக்கிறேன், அது யாரை ஹர்ட் ஆகும், நான் இப்படி பண்ணால் என்ன நடக்கும், இது பண்ணாட்டா என்ன நடக்கும், ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டர். இவருக்கு ஆக்சுவலி இவரோட லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா இவருக்கு லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லைங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் 100 இல்லைன்னா 150 வாட்டி ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி இவருக்கு அது மனசில் ஃபீல் ஆகணும். ஓகே ஏன்னா இவர் ரொம்ப லாயலான ஒரு பர்சன் ஆகும். அப்போ இவருக்கு கூட இருக்கிறவங்களும் அதே மாதிரி லாயலாக இருக்கணும்னு எதிர்பார்க்குற ஒரு கேரக்டர் ஆகும். அப்போ ரொம்ப இவர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் அது நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் இவங்க வைக்க மாட்டாங்க, ரொம்ப 1 2 தான் வச்சுருப்பாங்க. அப்போ இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாங்க, ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி இவருக்கு அதில் ஃபீல் ஆகணும். எஸ் எனக்கு ஈக்குவல் எனக்கு இவங்க லாயலாக இருப்பாங்க, அது இவருக்கு ஃபீல் ஆகணும். பட் நமக்கு கட்டாயம் நமக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி பாசிபிள் ஆகும், பட் டைம் எடுத்துக்கும். ஓகே பட் ஈவினிங் டைமில் ஆள் வந்து
ஓவர் திங்கிங் பண்ணிட்டு பயங்கர சேடாக ஃபீல் ஆகிட்டு டிப்ரெஷன் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். எல்லாத்துக்கும் நான் தான், எல்லாத்துக்கும் ஆளை பழி போடுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இன்றைக்கி இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கான நான் தான். எல்லாம் நம்ம ஆக்ஷன் எடுக்க வேண்டிய டைமில் நம்ம ஆக்ஷன் எடுத்துக்கணும். இப்போ டைம் முடிஞ்சு போச்சு. அப்போஸ் இருக்கிற பர்சன் சேஞ்ச் ஆகிட்டாங்க. நம்மக்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ரூடாக பிஹேவ் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு ரூடாக வெட்டு ஒன்று துட்டு ரெண்டுன்னு நிற்கிறாங்க. இப்போ நான் போனால் இல்லைங்க என்கிட்ட சில கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு ஒன்று எனக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடி கிடையாது நான் இப்போ. அதனால் ஆள் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு ஆளை செல்ஃப் ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுட்டு ஆளை என்ன சொல்கிறது, ஆளை காப்பாற்றுறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே, பட் என்ன இருந்தாலும் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கனால ஸோ கரெக்டாக நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் மேபி ரொம்ப ஸ்லோவான ஒரு கேரக்டராக இருக்கலாம், இல்லைங்க ஆக்ஷன் எடுக்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கனால உங்களுக்கு அது கிடைக்க வேண்டிய ஒரு டைமில் உங்களுக்கு மிராக்கல் மாதிரி இந்த ஒரு பர்சன் நமக்கு யூனிவர்ஸ் இந்த ஒரு பர்சனை ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ட்ரிகர் பண்ணி விடுவாங்க நம்ம சொல்லலாம். ட்ரிகர் ஆவாங்க. ஓகே, இதுதான் அந்த பர்சனோட ஈவினிங் தாட்ஸ், ஈவினிங் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, தான் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்க்கலாம். ஓகே, ஸோ நமக்கு 888 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 888 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 444 இம்பார்ட்டன்ட். 444 888 நமக்கு நிறைய வாட்டி வந்திருக்கு. ஸோ 888 444 பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அதை தவிர்த்து நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட், 17 important, 3 important, then 18 important, 13 important. Okay, then நமக்கு important date month பார்க்கலாம். January important, March important, April important, May important, July important, August important, October important, September important. Okay, ஸோ இந்த மந்தில் உங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட் பண்ண மந்தோ இல்லைங்க லாஸ்ட்டு செப்பரேஷன் ஆன மந்தோ இல்லைங்க இம்பார்ட்டான மந்தோ கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.